மக்களே, நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு கண்டிப்பா நிறைய எதிரிகள் இருப்பாங்க. ஏன் துரோகிகள் கூட நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி நம்மளுடைய எதிரி துரோகிகளுக்கு கூட இந்த போட்டோல தெரியுறாரு பாருங்க. இவருக்கு நடந்த நிலைமை வரவே கூடாதுங்க. அந்த லெவலுக்கு நம்ம மனசெல்லாம் உறைய வைக்கிற மாதிரிதான் இவரோட வாழ்க்கையில சம்பவம் நடந்திருக்கு. சத்தியமா சொல்றேன். உங்களுக்கு இதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு, பிபி எல்லாம் இருக்குன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. எனக்கு வெறும் ஒரு 21 வயசு தாங்க இருக்கும். இந்த சம்பவத்தை பத்தி கேள்விப்படும் போது எனக்கே நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பிச்சுட்டு, அந்த லெவலுக்கு ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த போட்டோல தெரியுறாங்க பாத்தீங்களா, இந்த பொம்பளை சரியான ஒரு கேவலமான பொம்பளைங்க. இவளுடைய பேர் வந்து பிரியங்கா. நம்ம சட்டத்திலேயே இருக்கிறதுலயே கடுமையான தண்டனை என்னங்க, தூக்கு, அதாவது மரண தண்டனை. அந்த தண்டனை கொடுத்தா கூட இவளுக்கெல்லாம் வந்து பத்தாதுங்க. அதுக்கும் மேல ஏதாவது தண்டனையை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு கொடூர விஷயத்த பண்ணியிருக்கா. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ டீட்டெயிலா சொல்றேன். கரெக்டா ஏப்ரல் 8ஆம் தேதி 2026 போலீஸ் அண்ட் பிரஸ்ஸால எடுக்கப்பட்ட வீடியோ தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோல பார்க்கும் போதே உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த வீடியோல வந்து ஒரு வீட்டை காட்டுறாங்க. அதுல வந்து பீரோல் எல்லாமே உடைஞ்சிருக்கு. பார்த்தாலே என்ன தெரியுது? ஒரு திருட்டு சம்பவமானது இந்த வீட்டுல நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளே யூகிக்க முடியுது. இந்த பொண்ணை பாருங்க. நான் ஸ்டார்டிங்ல ஒரு போட்டோல காட்டினேன் தெரியுமா, பிரியங்கான்னு சொல்லிட்டு. அந்த பிரியங்காங்கிற பொண்ணு தான் எந்த லெவலுக்கு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க பாருங்க. பிரஸ்கிட்டையும் போலீஸ்கிட்டையும் காலில் விழுந்து அழுத மாதிரி இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டுக்கு திருடங்க வந்துட்டாங்க. எங்க வீட்டுல இருந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கோல்டு பிளஸ் 50,000 ரூபாய் வந்து பணம், இது எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டாங்க. இது மட்டும் இல்லாம என்னுடைய கணவரை வந்து கொன்னுட்டாங்க. எங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லி கதறி கதறி அழுறாங்க. இதை பார்த்த அந்த ஊர் மக்களும் சரி, போலீஸ்காரங்களும் சரி, ரொம்பவுமே பதற ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இந்த பொண்ணு இந்த லெவலுக்கு அழுத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னன்னா, என்னுடைய கணவரை வந்து ஒரே ஒரு வெட்டுதான் வெட்டினாங்க. அதுலயே என் கணவர் வந்து இறந்து போயிட்டாரு. எங்களுக்கு எப்படியா நீதி வேணும், என் கணவர் இப்படி பண்ணிட்டாங்க, எங்க வீட்டு நகையெல்லாம் திருடிட்டாங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து அந்த லெவலுக்கு கதறுதுங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு திருட வந்தவங்க கொலை பண்ணிட்டு போற லெவலுக்கு அப்படி என்ன நடந்திருக்கும்னு சொல்லி போலீஸ்காரங்க வந்து அந்த இடத்த ஃபுல்லா விசாரிக்கிறாங்க. அப்போ ஒரு திருட்டு சம்பவமோ கொலை சம்பவமோ நடந்திருந்தா ஆதாரங்களா என்ன கிடைக்கும்? நீங்களே சொல்லுங்க. நம்ம நிறைய கிரைம்ஸ் பார்த்திருக்கோம். என்னதான் அந்த ஆயுதங்கள் கிடைக்கும், இல்ல அந்த கொல்லப்பட்டவங்க ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி சம்பவம் தானே இருக்கும். ஆனா இந்த வீட்டுல கொலை செய்யப்பட்ட இடத்துல என்ன தெரியுமா ஆதாரமா கிடைச்சிருக்கு? ஒரு ஆணுடைய ஃப்ளூயிடுங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே தெரியும். அதை நான் டைரக்டா சொல்ல முடியாது. ஒரு ஆணுக்கு வெளிவரக்கூடிய ஒயிட் கலர் ஃப்ளூயிட், அது வந்து அந்த இடத்துல ஆதாரமா கிடைக்குது. இத பார்த்த போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா கொலை செய்யற இடத்துல அதுவும் இது வந்து ஒரு ஆதாரமா கிடைக்குது, அதுவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த இடத்துல வந்து இது வந்து திருட்டுக்காக நடக்கப்பட்ட கொலையா இல்ல வேற ஒரு விஷயமா இருக்குமான்னு சொல்லி போலீஸ்காரங்களுக்கு அந்த ஒரு ஆதாரத்தினாலதான் டவுட்டே வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கும்? இந்த பிரியங்கா எந்த லெவலுக்கு மாஸ்டர் பிளான் போட்டு எவ்வளவு கேவலமான வேலை எல்லாம் பார்த்திருக்கா அப்படிங்கிற வெளாவரியான உண்மை சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். மக்களாகிய உங்கள்ட்ட ஒன்னே ஒன்று தாங்க கேட்டுக்கிறேன். நம்ம ஒரு சின்ன சேனலு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடியோவும் போடுறோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே ஆதரவா இருக்குங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். வாங்க என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிடுறேங்க. இந்த போட்டோல தெரியுறாங்க பாத்தீங்களா, இவங்க தான் பிரியங்கா. இவங்களுடைய கணவர், இவர் பேரு தான் வந்து தேவ் கிருஷ்ணனுங்க. இவங்க 2 பேத்துக்குமே 2015லயே வந்து கல்யாணம் ஆயிட்டு, அதாவது குழந்தை திருமணம் 2 பேருக்கும் 16 வயசு 17 வயசு இருக்கும் போதே கல்யாணம் ஆயிட்டான். அதாவது வந்து குழந்தை திருமணம் இந்த நார்த் சைடுல அது இயல்பு தான். அந்த மாதிரி ஆகியிருக்கு. சோ இதனால என்னன்னா, இந்த பொண்ணு இருக்கா தெரியுமா பிரியங்கா, அது வந்து அந்த டைம்ல கொஞ்சம் சின்ன பொண்ணு தானே. நான் அவங்க வீட்டுலதான் போய் இருக்க மாட்டேன், எனக்கு நிறைய படிக்கணும், நான் உங்க வீட்டுலதான் இருப்பேன், நம்ம வீட்டுலதான் இருப்பேன்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து அழுது அடம் பிடிச்சிருக்குங்க. அப்போ இந்த தேவ்கிருஷ் வீட்லயும் இது சின்ன பிள்ளை, என் பையனும் சின்ன பையன், கல்யாணம் பண்ணியாச்சு வச்சாச்சு, கொஞ்சம் வருஷங்கள் போட்டு வீட்லயே இருக்கட்டும்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து அந்த பிறந்த வீட்லயே வந்து இருக்குது. தேவகிருஷ்ணா அவருடைய வீட்லயே இருக்காங்க. இவங்க 2 பேரும் போன் கால்ல மட்டும் தாங்க வந்து பேசிக்கவே செய்வாங்களாம். இப்படியே போயிட்டு இருக்கும்போது சுமார் 2017ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு நல்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயும் போட்டு ரீல்ஸா பயங்கரமா போடுறது. ஏன்னா இந்த பொண்ணு வந்து அழகா இருக்கு, நீங்க பார்த்தாலே தெரியும். ஆனா சீரியஸா சொல்றேங்க, அழகு எந்த லெவலுக்கு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா புரிய வந்துடும். அழகுங்கிறது ஆபத்துன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ தான். என்ன ஆகியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிள்ளை ரீல்ஸ் எல்லாமே போடும்போது இந்த பிள்ளைக்கு ஒருத்தன் கூட தொடர்பானது ஏற்படுது. என்னன்னா கள்ள தொடர்பு. எத்தனை வயசுல தெரியுமா? 17 18 வயசுலயே இந்த பொண்ணுக்கு வந்து
கள்ள தொடர்பே வந்து ஏற்படுது. யாரு கூடன்னா இந்த இருக்கான் பாருங்க, ஒரு அங்கிள் கணக்கா இருக்கான் தெரியுமா? இவனுடைய பேரு வந்து கமலேஷுங்க. இவனுக்கும் அந்த பிரியங்காக்கும் 8 வயசு வந்து டிஃபரன்ஸ். அது போக இந்த கமலேஷுக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்களே இருக்காங்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட இந்த பிரியங்காக்கு வந்து தொடர்பு ஏற்படுது. அடிக்கடி இந்த பிரியங்கா வெளிய போறது, இவனும் வந்து வெளிய வந்து மீட் பண்றது, 2 பேரும் ஹோட்டல் ரூம்ல லாட்ஜ் எடுத்து தங்குறது, என்னென்ன தேவையில்லாத வேலைகள், அசிங்க வேலைகள் எல்லாமே பாக்குறது. அது போக வீட்லயே வீடியோ கால் பண்ணி இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள் எல்லாமே பாக்குறது. இது எல்லாமே எதனால? புருஷன் வந்து அவன் வீட்டுல இருக்கான், இவங்க வந்து அவ வீட்டுல இருக்கா. இதுக்கப்புறம் என்னன்னா, அந்த கணவர் இருக்காரு தெரியுமா? தேவகிருஷ்ணன். அவர் வந்து அடிக்கடி இவங்களுக்கு வந்து போன் அடிச்சு எத்தனை வருஷம் தான் உன்னை பிரிஞ்சே இருக்கிறது, வா நம்ம ஒன்னா இருப்போம் ஒன்னா இருப்போம்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனா இந்த பிரியங்கா வந்து என்ன ஆனாலும் கேட்கவே மாட்டாங்களா. இல்ல நான் வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து உட்கார வச்சு பேசி புரிய வச்சு இந்த பொண்ணை வந்து வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020 நடக்குதுங்க. அப்போ இந்த 2020 இந்த பிரியங்கா வந்து புகுந்த வீட்டுக்கு போயாச்சு தேவகிருஷ்ணன் கூட. இந்த தேவகிருஷ்ணனும் இவங்களும் இப்ப வாழ்ந்துட்டு வராங்க. வாழ்ந்துட்டு வந்தாலுமே சந்தோஷமா வாழ்றாங்களான்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் கூட நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ மாட்டாங்களாங்க. இது யாருனால? எல்லாரும் என்ன யோசிப்பாங்க, கணவர் தான் மனைவியை போட்டு டார்ச்சர் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி இல்லாம இந்த கதையில இந்த மனைவி இருக்கா தெரியுமா, இந்த பிரியங்கா, அவ வந்து அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கா. இதுக்கு ஒருபடி மேல என்ன பண்ணிருக்கான்னா, இந்த வீட்டுக்கு நான் வரணும்னா எனக்கு ஒரு 3 கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கணும்னு இருக்கா. அது என்ன கண்டிஷன்லாம் தெரியுமாங்க? கண்டிஷன் நம்பர் 1, எனக்கு வந்து இந்த பியூட்டி மேக்கப் போடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் பியூட்டி பார்லர் படிப்பேன், பியூட்டி பார்லர் போய் வேலை பார்ப்பேன். நானே ஒரு பியூட்டி பார்லர் நீங்க வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷனுங்க. சரி, இது ஒரு நல்ல ஒரு தொழில் ரீதியான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு விட்டுறலாம். சரி, ஓகே. 2வது என்ன தெரியுமா? நான் வந்து எவ்வளவு நேரம்னாலும் போன் யூஸ் பண்ணுவேன். நான் எப்ப பார்த்தாலும் போன் யூஸ் பண்ணுவேன். நான் யார்கிட்டனாலும் போன் பேசுவேன். என்னோட போனை யாரும் செக் பண்ணவும் கூடாது. நான் யார்கிட்ட பேசுறேன், என்ன ஏது, ஏன் பேசுறேன்னு யாரும் கேட்கவும் கூடாது. இது 2வது கண்டிஷன். இதுவே ஒரு கேவலமான கண்டிஷன். இது போக 3வது கண்டிஷன், நான் எப்போனாலும் வீட்டை விட்டு வெளியே போவேன். நான் எவ்வளவு நேரம் கழிச்சுனாலும் வருவேன். என்னோட ஃப்ரீடத்துக்கு ஏத்த மாதிரிதான் இருப்பேன். யாரும் என்னை கேள்வி கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷனுக்குலாம் எவனாவது ஃபர்ஸ்ட் ஒத்து போனாங்க? இந்த பிள்ளை பேசுறதுலே தெரிய வேண்டாமா இது தப்பான வேலை ஏதோ பாக்குது, அதனாலதான் இவ்வளவு கண்டிஷன் போடுதுன்னு சொல்லி. ஆனாலும் இந்த தேவகிருஷ்ணன் வந்து அவங்க வீட்டுல எல்லாம் பேசி எடுத்து இந்த 3 கண்டிஷனுக்குமே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஒத்துக்கிட்டனாலதான் இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கே வந்திருக்குங்க. வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம இந்த தேவகிருஷ்ணன் இருக்காருலாங்க, அவரு கொஞ்சம் கருப்பு தாங்க. அவரு இந்த போட்டோல கூட கொஞ்சம் கலரா இருப்பாரு, ஆனா கொஞ்சம் ஆள் கருப்பு தாங்க. இந்த பொண்ணு டெய்லியுமே அந்த தேவகிருஷ்ணனை பயங்கரமா திட்டுவாளாங்க. எப்படின்னா, நான் எவ்வளவு அழகு தெரியுமா, எனக்கு அவ்வளவு பசங்க கியூல நிப்பாங்க, நான் அவ்வளவு அழகான பொண்ணு, நீயும் இருக்கிய கருப்பா ஒரு காட்டா மாதிரி, உனக்கு வாக்கப்பட்டிருக்குமேன்னு சொல்லி ரொம்பவுமே கீழ்த்தனமா அவரை வந்து பேசுவாங்களாங்க. எதுக்காகனா, அவருக்கே அவர் மேல ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துற லெவலுக்கு, அந்த லெவலுக்கு ஒரு கேவலமா அவருங்களை வந்து திட்டுவாங்களாம். நீலாம் ஒரு மனுஷனா, நீலாம் ஒரு ஆம்பளையா, என் அழகுக்கும் உனக்கும் செட் ஆகுமா, என் கால் தூசி கூட நீ வரமாட்ட, அப்படி இப்படின்னு சொல்லி தன்னுடைய அழகுக்கு அவ செட் ஆகவே மாட்டாங்கிற மாதிரி அவனை ரொம்பவுமே அசிங்கமா வந்து ஓப்பனா டெய்லியுமே சண்டை நடக்குமாங்க. ஒரு நாள் கூட வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியாதான், அந்த லெவலுக்கு சண்டை நடக்குமா. இது போக தேவகிருஷ்ணனும் இந்த பிரியங்காவும் மட்டும் வீட்டுல இருக்க மாட்டாங்களாம். தேவகிருஷ்ணன் கூட தேவகிருஷ்ணனுடைய அம்மா, தேவகிருஷ்ணனுடைய தங்கச்சி, அப்பா கிடையாதான். சோ இவங்க எல்லாரும் மொத்தமாவே 4 பேர். இவங்க 3 பேர் யாரு? தேவகிருஷ்ணன், தேவகிருஷ்ணன் அம்மா, தேவகிருஷ்ணன் தங்கச்சி, அது போக மனைவி பிரியங்கா. இவங்க 4 பேர் தான் இருப்பாங்களா. இதனாலேயே தேவகிருஷ்ணனுடைய அம்மாவுக்கும் சரி தங்கச்சிக்குமே சரி ரொம்பவுமே கஷ்டமா இருக்குமா. தன்னுடைய மகனை இப்படி பேசுறாள, அது போக டெய்லி சண்டை நடக்குது, வீட்டுல நிம்மதியே இல்லையேன்னு சொல்லி அவ்வளவு கஷ்டமா இருக்குமா. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ வந்து சண்டை போட்டுட்டு திரும்ப அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டாளாங்க கொஞ்ச நாள்ல. அப்படியே தினம் தினம் சண்டை நடந்துட்டே இருக்குமா. இவர் எவ்வளவோ கெஞ்சுவாராம், மனைவி வந்து நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவ்வளவு தூரம் எல்லாமே பண்ணுவாராம் மனைவிக்காக. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கூட இவளை மதிக்கவே மாட்டாங்களாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 31, 2026 திரும்ப வீட்டுக்கு வராங்க. யாரு? பிரியங்கா, தன்னுடைய கணவர் வீட்டுக்கு, அம்மா வீட்டுல இருந்து. இவர் என்னன்னா, தன்னுடைய மனைவி வந்து சின்ன வயசு, மெச்சூரிட்டி இருக்காது, அதனாலதான் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவர் அவர் மனசை தேர்த்திக்கிட்டு இவர் பெருசா அதை எடுத்துக்கவே மாட்டாராங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 31 இந்த பிரியங்காங்கிற பொண்ணு எதுக்கு தெரியுமா வந்திருக்கு? அது புருஷன் கூட வாழலாம் வரல, வீட்டை நோட்டோட வந்திருக்கு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரியங்காக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம கணவர் கூட இருக்கிற வரைக்கும் நம்மளால ஃப்ரீடமா இருக்க முடியாது, நம்ம நினைச்சதை பண்ண முடியாது, நம்மளுக்கு ஒரு புது வாழ்க்கை வேணும், அதுக்கு இந்த கணவன் இருக்கக்கூடாது,
டைவர்ஸ்லாம் வாங்கினாலும் என்னதான் இருந்தாலும் நான் அடுத்தவங்க கூட போய் சேர முடியாது. வீட்டுல வந்து நம்ம குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் கிடையாது. அதனால இவனை போட்டு தள்ளுறது மட்டும்தான் ஒரே வழின்னு சொல்லி தன்னுடைய கள்ளக்காதலன் கமலேஷ் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி என் கணவரை வந்து போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு. அப்போ கணவர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஷனல் கில்லரை வந்து இறக்கியிருக்காரு. அந்த ப்ரொஃபஷனல் கில்லர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து சுரேந்தருங்க. அவரு ஆல்ரெடி ஒரு கேஸ்ல அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போய் 4 வருஷம் கழிச்சு ரீசெண்டா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிதான் ரிலீஸே ஆயிருக்காராம். அது என்ன கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா மும்பைல ஏதோ ஒரு சம்பவத்துல இவர் துப்பாக்கி வச்சு எவனையோ ஒருத்தனை கொலை பண்ணிட்டாராம். இவரே வந்து இவருடைய வேலையே ஒரு ப்ரொஃபஷனலா கொலை பண்றது தானா. ஸோ அப்படிப்பட்ட ஆளை ஹையர் பண்ணியிருக்காங்க. அவனும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு 1 லட்சம் ரூபா மட்டும் கொடுங்க, தடையமே இல்லாம நீட்டா முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பிரியங்காவுமே ரெடி பண்ணி ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த சுரேந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஒரு கொலைக்கு இறங்கணும்னா எடுத்தா போய் உடனே கொலை பண்ணிட்டு வந்துட மாட்டேன். எனக்கு நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். அதாவது என்னன்னா லே அவுட் வேணும். வீடு எப்படி இருக்கும், அந்த வீட்டுல வந்து எத்தனை ரூம் இருக்கு, அந்த ரூம்ல யார் யார் எந்தெந்த ரூம்ல தங்குவாங்க, கொலை செய்யற ஆள் எந்த ரூம்ல இருப்பாரு, அந்த சுத்தி உள்ள தெரு எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுக்குள்ள இந்த பொண்ணுகிட்ட வந்து எனக்கு இவ்வளவு ஸ்கெட்ச் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறதுக்காக தான் மார்ச் 31 இந்த பிள்ளை வீட்டுக்கே வந்திருக்கு. வீட்டுக்கு வந்து அவ்வளத்தையும் வீடியோ எடுத்து கொடுத்துருக்கு. அதாவது மாமியார் எங்க தூங்குவாங்க, தன்னுடைய கணவருடைய தங்கச்சி எங்க தூங்குவாங்க, கணவர் இவங்களும் எங்க தூங்குவாங்க, தன்னுடைய வீட்டுக்கு என்னென்ன வழியெல்லாம் என்ட்ரன்ஸ் இருக்கு, எப்படிலாம் வெளியே போகலாம் அப்படிங்கிற ஃபுல் இதையுமே வீடியோ எடுத்து கொடுத்துருக்காங்க. இவனும் வீடியோ ஃபுல்லா பார்த்துருக்கான். அப்போ இவன் வந்து சொல்றான் என்னன்னா நீ வந்து ஒண்ணுமே இல்லம்மா, நான் வந்து ஒரு டேட் சொல்றேன், நீ வந்து கதவை மட்டும் தாப்பா போடாம திறந்து வச்சுட்டு நீங்க எல்லாரும் படுங்க, நீட்டா வந்து நாங்க எதுவுமே தெரியாத மாதிரி எல்லாத்தையுமே சிம்பிளா முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறோம், யாருமே மாட்ட மாட்டோம், அந்த லெவலுக்கு பெர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சுரேந்தரும் வந்து சொல்லியிருக்காங்க. இவன் எந்த டேட்டை தெரியுமா குறிச்சு கொடுத்துருக்கான்? ஏப்ரல் 4 குறிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு ஏப்ரல் 4 அவ்வளவுமே சந்தோஷமா கதவை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. எதுக்காகன்னா இன்னையோட நம்ம நிம்மதியா இருக்க போறோம், நம்ம கணவரை கொடுத்துள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டே இருக்கும்போது அன்டைம் 1 மணி 1:15 கிட்ட ஆயிட்டு. இவங்க 12:30க்கே வாரேன்னாங்க. ஆனா 1:15 கிட்ட ஆயிட்டு இவ வரவே இல்லை. இதனால ரொம்பவுமே அப்செட் ஆகுறாங்க பிரியங்கா. உடனே கமலேஷ்க்கு அனுப்பிச்சு நீங்க தான் வருவேன்னு சொன்னீங்கல்ல, வந்தா அவனை கொலை பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, எங்க அந்த சுரேந்தர் எங்க, அவன் வருவானா மாட்டானா அப்படின்னு கேட்கும்போது அந்த சுரேந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து இன்னைக்கு மூடு இல்ல கொலை செய்யறதுக்கு, எனக்கு வந்து கொலை செய்யறதுக்கு மூடு இருந்தாதான் நான் கொலை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இந்த பிரியங்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை, அந்த 50,000 ரூபாய் திரும்ப கொடுக்க சொல்லுங்க, நம்ம வேற ஆளா வச்சு பார்த்துப்போம், இவன் இப்படி மூடு இல்ல அது இல்லைன்னா சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை கோபப்பட்டு இருக்கா. அதுக்கு இந்த சுரேந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா அம்மா நான் ஒரு ப்ரொஃபஷனல் கொலைகாரன், நான் வந்து மத்தவங்க மாதிரிலாம் கிடையாது, நம்ம பண்ணா தரமா பண்ணுவோம், நீ ஒரு 3 நாள் பொறுமா, நானே வந்து முடிச்சு கொடுத்துறேன், நீ எனக்கு மூடு இல்லம்மா அப்படின்னு இருக்கான். சரி 3 நாள் தானே பொறுமையா இருப்போம்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டா ஏப்ரல் 2026 நைட்டு கணவருக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே சமைச்சு கொடுக்குறா. யாரு? இந்த மனைவி பிரியங்கா. அந்த தேவ் கிருஷ்ணனும் மனைவி நம்மளுக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ண போறா அப்படிங்கிறது தெரியாம அதை ஃபுல்லாவே சாப்பிட்டுட்டு நைட்டு 9:30 10 மணிக்கெல்லாம் தூங்கிட்டாராங்க. கரெக்டா மணி ஒரு 12:30 போல இருக்கும். இவ வந்து கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு அவங்கள்ட்ட வந்து சிக்னல் கொடுத்துட்டா கதவெல்லாம் திறந்தாச்சுன்னு சொல்லி. ஒரு 12:35 போல இவங்க உள்ள வாராங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா சுரேந்தரும் அந்த கமலேஷுங்க. இவங்க 2 பேரும் உள்ள வாராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவளும் உட்கார்ந்துருக்கா. உட்கார்ந்து இந்த மாதிரி கணவர் ரூம் கூப்பிட்டு வந்துட்டான். கூப்பிட்டு வந்தோட்டி அவ என்ன சொல்றான்னா நீங்க இவனை முடிச்சிருங்க, நான் அதுக்குள்ள சுத்தி உள்ள எல்லா வேலைகளையும் பாத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றான்னா நேரா போறா. பீரோல் எல்லாமே ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்கல்ல, பீரோல்லாம் கலைஞ்சு கிடக்கும் பாருங்க, இந்த மாதிரி பீரோல் எல்லாத்தையும் கலைச்சு போட்டு அதுல உள்ள நகை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக் மாதிரி இருக்கும் தெரியுமா, அதுல வந்து கெட்டி இவங்க வீட்டு கிச்சன்ல வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு தொட்டி மாதிரி இருக்குமா, அந்த தொட்டிக்குள்ள முக்கி வச்சுட்டா. அது போக பணத்தெல்லாம் எடுத்து பதுக்கி வச்சுட்டா. இந்த மாதிரி ஒரு திருட்டு சம்பவம் நடந்த மாதிரி அந்த இடத்த செட் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான கொடூர சம்பவமானது நடந்திருக்குங்க. என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன் கணவர் அதுல படுத்து கிடக்காரு. இந்த சுரேந்தர் இருக்கான் தெரியுமா, அவன் நம்ம ஊர்ல அருவா மாதிரி அவங்க ஊர்ல சைட்ல வந்து ஒரு வெப்பன் உண்டுங்க. அதாவது அதெல்லாம் நம்ம இப்ப காட்டவும் முடியாது சொல்லவும் முடியாது, ஏன்னா யூடியூப் பாலிசிக்கு அகைன்ஸ்ட் ஆனது. அந்த வெப்பனை வச்சு ஒரே அடிங்க. எப்படின்னா மண்டையில ஒரே ஒரு வெட்டு தான் வெட்டினான். இந்த போட்டு பயங்கரமாலாம் வெட்டல, ஒரே ஒரு வெட்டு. 12 இன்ச் உள்ள இறங்கி இருக்கு கத்தி அந்த மண்டை வழியா. ஸ்பாட் அவுட். சம்பவம் இடத்துலயே ரத்த வெள்ளத்துல அந்த கணவர் அதே இடத்துல வந்து இறந்துட்டாருங்க. எப்படி? 12 இன்ச் ஒரே வெட்டு. அவன் ஒரு ப்ரொஃபஷனல் கொலைகாரனால அந்த லெவலுக்கு பண்ணியிருக்கான். அவருக்கு வந்து தூக்கத்திலேயே செத்துருப்பாரு, என்ன நடந்திருக்குன்னு கூட தெரிஞ்சிருக்காது.
ஸ்பாட்லயே செத்துருப்பாரு. தான் மனைவிதான் நம்மளை கொன்னாலா, நம்ம மனைவி இவ்வளவு துரோகம் பண்ணாலா, அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்காது. எதுவுமே தெரியாம அப்பாவியா எதுக்கு செத்தோனே தெரியாம செத்துட்டாருங்க. இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, மனைவி வாரா. வந்து தன் கணவர் ரத்த வெள்ளத்துல இருக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுதாங்க. இனிமே நம்மளுக்கு தொந்தரவா யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில இனிமே எல்லாமே நல்லதுதான். நம்மளுக்கு யாருமே இனிமே நம்ம ஃப்ரீடத்தை பறிக்க முடியாதுன்னு சொல்லி அவ அவ்வளவு சந்தோஷமா அந்த இடத்துல சிரிச்சாலாம். அதுக்கப்புறம் இந்த சுரேந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் முதல்ல வெளியே போறேன், நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வா, அப்பதான் யாருக்கும் என்ன எதுவும் வராது அப்படின்னு சொல்லி சுரேந்தர் வெளியே போயிட்டு கமலேஷ் இங்கே தான் இருக்காரு. அப்போ சுரேந்தர் வெளியே பெய்யாச்சுங்க, கதவு பூட்டியாச்சு. இப்போதான் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ரொம்பவுமே கேவலமான ஒரு விஷயமானது நடக்குதுங்க. சத்தியமா சொல்றேன், ஜீரணிக்கவே முடியலங்க. இவெல்லாம் என்னங்க பொண்டாட்டி. நான் சொன்னேன் தெரியுமா, இதயத்தம் பலவீனமானவங்க எல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லி இந்த இடத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிருங்க. அந்த மாதிரிதான் நடந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மனைவி இருக்கா தெரியுமா, தான் புருஷன் செத்து அந்த ரத்தம் கூட ஓடிட்டு தான் இருக்கும் கரெக்டா. ஆனா அவர் கணவர் கட்டில இறந்து கிடக்காரு. கட்டிலுக்கு கீழே அந்த கமலேஷ் கூட ஒண்ணு மண்ணா தப்பான உறவுல ஈடுபடுதா. எப்படி கணவர் கட்டிலுக்கு மேல போனோமா, அப்பதான் செத்து என்ன 5-10 நிமிஷம் தானே ஆயிருக்கும். அந்த டைம்லயே கீழே படுத்து தகாத உறவுல அந்த கமலேஷும் இந்த பிரியங்காவும் ஈடுபடுறாங்க. ஈடுபட்டு அது ஒரு கொஞ்ச நேரம் அந்த சம்பவங்கள் நடக்குது. நடந்தொட்டி எல்லாமே முடியுது. முடிஞ்சொட்டி இந்த பிரியங்கா என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கமலேஷ் கிட்ட சொல்றா, ஏண்டா நம்ம இனிமே வாழ்க்கையில எல்லாமே நல்லதுதான், நம்ம இன்னைக்கே ஒரு தடவை ஜாலியா இருந்தாச்சு. எதுக்காகன்னா தன் கணவர் இல்ல, இனிமே நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்காகவே அந்த இடத்துல அதெல்லாம் பண்ணியிருக்கா. இதுக்கப்புறம் அவ என்ன சொல்றான்னா, சேரி எல்லாம் ஒழுங்கா கெட்டிட்டாளாங்க. கெட்டினதுக்கு அப்புறம் என்னைய இதே இடத்துல நீ கெட்டி போட்டுரு, என் கை கால்களை கெட்டி போட்டு என் வாயில எதையாவது அடைச்சிட்டு நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே போயிரு அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, இவனும் கை காலெல்லாம் இந்த பிள்ளையை கெட்டி வாயிலையும் ஒரு துணியை அடைச்சு விட்டுருக்கான். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, நீ கதவு வழியா வெளியே போயிடாத, நீ மேல ஏறி குதிச்சு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லி மேல ஓட்ட பிரிச்சியோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ அவன் வெளியே போயிட்டாங்க. வெளியே போன உடனே இந்த பிள்ளை அப்படியே அந்த ரூமுக்குள்ளேயே இருக்கு. எது கணவர் அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல இருக்காரு தெரியுமா, அதே ரூமுக்குள்ளதான் கை காலெல்லாம் கெட்டி போட்டிருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வாயில உள்ள துணியை துப்பிடுதுங்க. துப்புனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு கத்தல. ஏன்னா இப்ப உடனே கத்தனோம்னா ஊருக்காரங்க எல்லாரும் வந்துருவாங்க, கமலேஷ புடிச்சிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கத்துவோம்னு சொல்லி ரொம்ப நேரம் அதே இடத்துல அப்படி இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு மெல்ல தவந்து தவந்து தன்னுடைய மாமியார் ரூம் வாசல்ல போயிட்டு, ஐயோ யாராவது வாங்க, அத்தை வாங்கத்தை காப்பாத்துங்கத்தை, யாராவது வாங்க வாங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்துறா. வெளியே அவங்களுடைய மாமியாரும் சரி, அந்த தேவகிருஷ்ணனுடைய தங்கச்சியும் சரி வெளியே வராங்க. வெளியே பார்த்தா இவ கை கால்கள் கெட்டப்பட்டிருக்கா. உடனே அந்த கை கால்களை அவுத்து விட்டாச்சு. விட்டு இவங்க ரூமுக்குள்ளவே பாக்குறாங்க. அந்த தேவகிருஷ்ணனுடைய அம்மாவும் சரி தங்கச்சியும் சரி பார்த்து கதறி கதறி அழுறாங்க. ஏன்னா தன் மகன் அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்கான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படியே கதறி கதறி அழுறாங்க. இதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டாச்சு. கூப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஊருக்காரங்க எல்லாருமே பார்த்துட்டு இது திருடர்கள் செஞ்ச வேலை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோல காட்டுறேன் பாருங்க. பக்காவான பெர்ஃபார்மன்ஸ். போலீஸ்காரங்க பிரஸ்காரங்க கிட்ட எல்லாம் காலில் விழுந்து அப்படியே கதறி கதறி இந்த பொண்ணானதை அழுதுட்டு இருக்கா. என் புருஷனை கொண்டுட்டாங்களே, என் வீட்டு நகையை திருடிட்டாங்களேன்னு சொல்லி பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் போட ஆரம்பிச்சுட்டா. அந்த வீடியோ தான் நீங்க இங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க ஒரு ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கும் போது அவ்வளவுக்குள்ள நிறைய நம்பவே முடியாத சம்பவங்கள்லாம் வெளியே வந்துச்சுங்க. என்னன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி போலீஸ்காரங்க எல்லா பக்கமும் தேடி வரும்போது அந்த ஃப்ளூயிட் ஒன்று கிடைச்சிச்சு. அப்பவும் ஒரு கொலை செய்யப்பட்ட இடத்துல இந்த ஒரு ஃப்ளூயிட் எப்படி கிடைக்கும்? அது போக இன்னும் நிறைய டவுட் போலீஸ்காரங்களுக்கு. என்னன்னா, ஒரு ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. திருடப்பட்ட இடத்துல எதுக்கு கொலை பண்ணணும்? அப்போ ஊர்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இவர் தப்பிக்கிறதுக்காக கொஞ்சம் போராடி இருப்பாரு, அதனால இவருக்கு வெட்டுப்பட்டிருக்கும், இல்லைன்னா வெட்டி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் அந்த படுத்த இடத்துல தூங்கின மாதிரியே அப்படியே இருக்காரு. அப்போ இவர் எதுவுமே பண்ணாம எதுக்கு சம்மந்தமே இல்லாம இவரை கொலை பண்ணணும்? வந்தவங்க திருடிட்டு போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு டவுட். இது போக ஒருத்தன் பதட்டத்துல கொலை பண்ணா எப்படி இருக்கும்னு போலீஸ்காரங்களுக்கே தெரியும். ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் பக்காவா கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா ஒரே ஒரு வெட்டு தான் வெட்டியிருக்கான். 12 இன்ச் உள்ள இறங்கி இருக்கு கத்தி. பக்காவா வெட்டியிருக்கான். அப்போ கை கால்லாம் நடுங்காத ஒருத்தன் நல்லா இந்த வெஸ்ட் பவர் ஷோல்டர் பவர் எல்லாம் வச்சு பயங்கரமா அந்த பக்காவா வெட்டக்கூடிய ஆள் தான் இந்த மாதிரி வெட்ட முடியும். அப்போ இது ஒரு ப்ரொஃபஷனல் கொலைகாரன் கொன்ன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க அதுலயும் டவுட் வருது. மெயினா இந்த ஃப்ளூயிடு, அது போக அந்த ஃப்ளூயிடு ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. அப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் தெரியுது இவர் அதுக்கு முன்னாடி இன்டிமேட்டா இல்லைன்னு சொல்லி. யாரு? இந்த கொல்லப்பட்ட தேவகிருஷ்ணன்.
அப்புறம் அவங்க மனைவி கிட்ட போய் சும்மா யதார்த்தமா கேக்குறாங்க, இந்த மாதிரி நீங்க நைட்டு வந்து ஒண்ணுமண்ணா இருந்தீங்களான்னதுக்கு அந்த மனைவி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர் கணவரும் ஒண்ணுமண்ணா இல்ல, மனைவி கூடயும் ஒண்ணுமண்ணா இல்ல. அப்ப எப்படி அந்த இடத்துல ஃப்ளூயிட் வரும்னு சொல்லி அந்த ஃப்ளூயிடையுமே டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இதுக்கு அப்புறம் தான் இந்த மனைவி மேல பயங்கரமான டவுட் வருதுங்க. என்னன்னா இந்த புள்ள அழுறதே பயங்கரமான ஒரு நடிப்பு அழுக மாதிரி இருந்திருக்கு. இது போக ஊர்க்காரங்களுமே இந்த புள்ள அழுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கலையா. இது போக முக்கியமான விஷயம், தன் கணவர் வந்து இறந்து கிடக்காரு. இவளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இவ அந்த இடத்துல என்னன்னா என்ன சொல்றான்னா, தன்னுடைய வீட்டுக்கு வந்து திருட வந்தாங்களாம். திருட வரும்போது இவ வந்து பயந்து கத்துனனால உன்னையும் உன் புருஷனையும் கொன்றுவேன்னு சொல்லி இவ கை காலெல்லாம் கெட்டி போட்டு வேற ரூம்ல அடைச்சிட்டாங்களாம். எப்படி வேற ரூம்ல அடைச்சிட்டாங்களாம். அதனால இவ என்ன சொல்லியிருக்கான்னா, வீட்டுல என்னனாலும் எடுத்துட்டு போயிருங்க, என் புருஷனை மட்டும் ஒண்ணுமே பண்ணிடாதீங்க, என் புருஷனை மட்டும் ஒண்ணுமே பண்ணிடாதீங்கன்னு கதறினாலாம். ஆனா அதையும் மீறி தன்னுடைய புருஷனையும் கொன்னுட்டு 3 லட்சம் ரூபாய்க்கு நகையும் 50 லட்சம் ரூபாய் பணமும் எடுத்துட்டு போயிட்டாங்களாங்க. அப்போ எப்படி இவ்வளவு கரெக்டான ஒரு வேல்யூ சொல்றா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இவ அங்க கெட்டப்பட்டு இருக்கா, தன் கணவர் இறந்து போயிருக்காரு. எப்படி 3 லட்சம் ரூபாய் நகையும் 50,000 ரூபாய் பணமும் எடுத்துட்டு போயிருக்காங்க? அந்த அக்யூரேட் ஆன்சர் இவளுக்கு எப்படி தெரியும்? அதுவும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் புருஷன் வந்து இறந்து போயிருக்கான். இந்த மாதிரி ஒரு நிலைமையில நகைகளுடைய அக்யூரேட்டான இதுதான் வேல்யூ அப்படிங்கிறது இந்த பொண்ணுக்கு எப்படி வந்துடும் டவுட்? எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமான டவுட்டுங்க. அது போக இவளுமே நிறைய விஷயங்கள் வாய் தவறி உளறிட்டே இருந்திருக்கா. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, கெட்டப்பட்டு இருக்கவங்களுக்கு எவ்வளவு நகை திருடு போயிருக்குன்னு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இதுக்கு அப்புறம் தான் இன்னும் நிறைய திடுக்கிடும் உண்மைகள் எல்லாமே வருதுங்க. சிடிஆர் வந்து செக் பண்றாங்க. சிடிஆர்னா என்னது? கால் டீட்டெயில் ரெக்கார்டு எல்லாமே செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது இந்த பிரியங்காங்கிற பொண்ணு கமலேஷுங்கிற ஒருத்தனுக்கு அடிக்கடி போன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. இது போக கொலை செய்யப்பட்ட நேரத்துல அந்த கமலேஷோடைய போன் டவருமே அந்த ஏரியா லொகேஷன்ல இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குங்க. உடனே இந்த கமலேஷையும் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த பிரியங்காவை பத்தி விசாரிக்கிறதுக்காக இந்த தேவகிருஷ்ணனுடைய அம்மாவை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இந்த மாதிரி உங்க மருமக மேல எங்களுக்கு டவுட்டா இருக்கு, அவளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னதுக்கு, அவ ரொம்பவுமே மோசமானவ, அவ இருந்தாலே வீட்டுல சண்டை மட்டும் தான் வரும், நீங்க ஏன்ட்ட கேட்கறதோடைய என்னுடைய மகள் அதாவது தேவகிருஷ்ணனுடைய தங்கச்சிட்ட கேளுங்க அப்படின்னு இருக்காங்க. தேவகிருஷ்ணனுடைய தங்கச்சி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இப்போதான் நிறைய திடுக்கிடும் உண்மைகள் வருது. இந்த தேவகிருஷ்ணனுடைய தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா, எங்க அண்ணி நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவங்களே கிடையாது, அவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படிங்காங்க. போலீஸ்காரங்க என்னம்மா சொல்ற, அன்னைக்கு அவ்வளவு கதறி கதறி அழுதுட்டு இருந்தா, அன்னைக்கெல்லாம் நீங்க அமைதியா தானே இருந்தீங்க அப்படின்னதுக்கு, அன்னைக்கு அண்ணன் இறந்த இதுல என்னால ஒண்ணும் பேச முடியல, நான் எல்லாமே உண்மையை சொல்றேன், எங்க அண்ணன் ரொம்ப நல்லவன், ஆனா எங்க அண்ணிக்கு வந்து எங்க அண்ணனை பிடிக்கவே பிடிக்காது, ரொம்பவுமே கீழ்த்தனமா ஏசுவாங்க, நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் தெரியுமா, இவன் ரொம்ப கருப்பு, இவங்களாம் ஒரு ஆம்பளே கிடையாதுன்னு சொல்லி அந்த லெவலுக்கு திட்டுவாங்க தெரியுமா. அதெல்லாம் வந்து தங்கச்சிட்ட சொல்லி தங்கச்சியை கெட்டி பிடிச்சு அழுவானாங்க. இந்த மாதிரி என் மனைவி சொல்றேன் எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்லி தங்கச்சிட்ட அந்த லெவலுக்கு வந்து அழுவாராம். இதையும் வந்து போலீஸ்காரங்க சொல்றாங்க. அது போக வீட்டுல ஒரு நாளுமே நிம்மதியா இருக்க முடியாது, இவங்க வர்றதே ஒரு 4 நாள் தான், இவங்க ஒரு மாசம் அவங்க அம்மா வீட்டுல இருந்தா வெறும் 4 நாள் தான் எங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்படி அந்த 4 நாள் வந்தாலும் 4 நாள் ஃபுல்லாவுமே சண்டை தான், எங்க வீட்டுல நிம்மதியே இருக்காது. இது போக இவங்கள்ட்ட ஒரு போனுமே உண்டு, இவங்கள்ட்ட ஒரு போன் கிடையாது, ஒரு போனுமே உண்டு, அந்த போன்ல யாருக்கிட்டயோ அடிக்கடி பேசுவாங்க. இதை நான் பார்த்துட்டேன், பார்த்து எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிட்டேன். எங்க அண்ணன் போய் கேட்டதுக்கு அவனை போட்டு திரும்பியுமே பயங்கரமா திட்டி அசிங்கமா திட்டுவாங்க. எங்க அண்ணன் வந்து அதனாலேயே ரொம்ப அந்த செல்ஃப் கான்பிடன்ட் எல்லாம் உடஞ்சு போய் தன்னைத்தானே ரொம்ப இழிவா நினைக்க ஆரம்பிச்சிட்டான். எங்க அண்ணனே ரொம்ப மாற ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் என்னன்னா, அன்னைக்கு ஒரு நாள் இவங்க ஜன்னல் வழியா யாருக்கிட்டயே கையை காட்டி பேசினாங்க. இதை நானும் பார்த்துட்டு எங்க அண்ணனும் பார்த்துட்டான். அப்ப யாருன்னதுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்போ அன்னைக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா, என்னைக்காவது ஒரு நாள் இவ ரொம்ப தேவையில்லாத, இவ நடவடிக்கையே சரியில்லை, பெரிய பிரச்சனை ஏதாவது கிளப்பிடுவான்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்து அந்த சண்டையவே வீடியோ எடுத்திருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள சண்டை நடக்கும் தெரியுமா, அந்த சண்டையை வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த வீடியோவை நல்லா பாருங்க. இதுல அந்த பிரியங்கா வீடியோவை ஆஃப் பண்ணு, வீடியோ எதுக்கு எடுக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த காட்சியை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இந்த லெவலுக்கு ஒரு கேவலமான பொம்பளையா தான் இருந்திருக்கா. அன்னைக்கு நைட்டு அழுததை வச்சு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. பாத்தீங்களா எந்த லெவலுக்கு சண்டை போட்டிருக்கா பாருங்க. இது போக அந்த தேவகிருஷ்ணன் சண்டை போட்ட வீடியோவுமே இருக்கு. அப்ப அவரும் வந்து நீ யார்கிட்ட கையை காட்டிக்கிட்டு இருக்க, யார் அது, உண்மையை சொல்லுன்னு சொல்லி அந்த லெவலுக்கு பயங்கரமான சண்டையானது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இவ வந்து இப்படியே இருந்தா செட் ஆகாதுன்னு சொல்லி இவ பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்கா. அப்போ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரங்க அந்த பொண்ணையும் வந்து கஸ்டடியில எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் போதுதான் இந்த மாதிரி சுரேந்தர்னு ஒருத்தரை வச்சுதான் பண்ணோம், இந்த மாதிரி எல்லா சம்பவங்களையும் பண்ணோம்னு சொல்லி அவ்வளவு உண்மையுமே சொல்றாங்க. இதை கேட்ட அந்த ஊர் மக்களுக்கும் சரி, அந்த தேவகிருஷ்ணனுடைய குடும்பத்தினருக்கும் சரி, அப்படி பதறி போயிட்டாங்க. ஏன்னா ஒரு பொம்பளை இந்த லெவலுக்கு இருக்க முடியுமாங்க? சத்தியமா சொல்றேன், நான் ஆடியன்ஸ் இங்க உங்கள்கிட்டயே கேட்குங்க,
எவ்வளவுக்குள்ள உங்களுக்கு மன வேதனையா இருக்கு அந்த தேவகிருஷ்ணனை நினைச்சு. உனக்கு பிடிக்கலையா, உன் லைஃப்ல ஃப்ரீடம் இல்லையா, டைவர்ஸ் வாங்கிட்டு போயிரு. அதை விட்டுட்டு எதுக்கு இவன் வாழ்க்கை இந்த லெவலுக்கு ஏன் பாதிக்கப்படுத்தணும்? யோசிச்சு பாருங்க. அவன் செல்ஃப் கான்பிடென்ட்டை உடைச்சி இவ அழகா இருக்கேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பையனோட வாழ்க்கையவே அழிச்சு, இவ ஃப்ரீடத்துக்காக, பெண் உரிமை முக்கியம் தாங்க, அதுக்குதான் டைவர்ஸ் என்னெல்லாமோ இருக்குல்ல, டைவர்ஸ் வாங்கிட்டு நிம்மதியா போக வேண்டியதானே. அவன் அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான்ல. அதை விட்டுட்டு இப்படி அவன் வாழ்க்கையை அழிச்சு அவன் குடும்பமே இப்ப நடுத்தருல நிக்கும். யாரு இனிமே இருப்பான்? அவனுடைய வருமானத்தை வச்சுதான் அவன் தங்கச்சி அம்மா இருந்தாலும் இருக்காங்க. தங்கச்சிக்கு அடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இப்ப அவன் குடும்பமே போச்சு பாத்தீங்களா? எந்த லெவலுக்கு இந்த பொண்ணு ஒருத்தி இவ காம வெறியினால எந்த லெவலுக்கு ஒரு குடும்பமே வந்து நாஸ்தி ஆயிருக்கு பாருங்க. இது போக அந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இவளுடைய நடவடிக்கையே சரி கிடையாது. முன்னாடில இருந்தே இவ வீட்டுக்கு பின்னாடி பில்லி சூனியம் மாதிரி பொம்மைகளை வச்சு ஏதோ பூஜை எல்லாம் பண்ணுவாளாங்க. அப்ப எல்லாரும் என்ன என்னன்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த மாதிரி எங்க வீட்டுல நிறைய பிரச்சனைகளா வர்றதுனால பூஜை பண்றோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திடுவான். இது போக இவங்க அத்தை கிட்ட, அதாவது இந்த தேவகிருஷ்ணனுடைய அம்மா கிட்ட இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருக்கான். என்னன்னா, நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி ஒரு 3 பேர் பார்த்துட்டே போறாங்க. ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே ஒரு திருட்டு பயக்க மாதிரி இருக்கானு, எனக்கு பயமா இருக்குத, அடிக்கடி பார்த்து பார்த்து முறைச்சிட்டே போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கா. எதுக்காகனா இது ஒரு முன்னேற்பாடு. ஏன்னா சப்போஸ் நாளைக்கே இந்த சம்பவம் நடந்து இந்த சம்பவம் வெளியே தெரிஞ்சுட்டுன்னு வைங்களேன், அப்ப இவங்க அத்தைகிட்டயே வந்து அன்னைக்கு ஒரு 3 பேரும் நம்மளை மிரட்டிட்டு போனாங்க, எல்லாம் முறைச்சிட்டு போனாங்க, எல்லாம் அவங்கதான் வந்து இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாத்திரலாம் பாருங்க. எந்த லெவலுக்கு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கான்னு சொல்லி இப்போ இந்த வந்து கேஸ் ஆனது வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த சுரேந்தரை வந்து கண்டுபிடிக்க முடியல போலீஸ்காரங்களால. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கேஸ் ஓடிட்டு தாங்க இருக்கு. சத்தியமா சொல்றேன், தூக்கு தண்டனை கொடுத்தா கூட பத்தாதுன்னு நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். அது எதுக்கு சொல்லியிருப்பேன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். மக்களாகி உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதாங்க கேட்கேன். என்ன மாதிரி தண்டனை இந்த பிரியங்காவுக்கு கொடுக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. உங்க முடிவு உங்க கையில விட்டாச்சு. நீங்களே சொல்லுங்க என்ன தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. அது போக தயவு செஞ்சு நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுடைய குடும்பத்துல யாருக்காவது செட் ஆகல வைக்கலன்னா தயவு செஞ்சு டைவர்ஸ் வாங்கிருங்க. ஏன்னா சட்டமே இருக்கு. அப்படி நம்ம சொசைட்டிக்காக வாழ்ந்து ஒண்ணுமே பண்ண போறது இல்லைங்க. என்னைக்குமே காமத்தின் நோக்கி ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம்னா அது ஒரு கிரைம்ல தான் போய் முடியுங்கிறது இந்த சம்பவத்திலையும் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோல நீங்க நிறைய விஷயம் சத்தியமா கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த தேவகிருஷ்ணன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுங்க. அதாங்க நான் வேண்டிக்கிற ஒண்ணே ஒண்ணு. கல்யாணம் பண்ணதுக்கே பயமா இருக்கு இந்த காலத்துல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம கேட்கும் போது. ஸோ நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் சொல்லுங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிரைம் ஸ்டோரியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.